பேசிக் கொண்டான். இந்தியா அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். பீப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் பேசியதற்கு டைரி டேலே பால் நாளிலே ஐயா மோடி அவர்கள் பாலை வித்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம் ஈட்டிக் கொள்ள முடியும், பாலிலே தற்சார்பு அடைய முடியும் பால் பொருளாதாரத்திலே என்று பேசியதற்கு போய் பாரு. நானே போட்டு காட்டியிருக்கேன், மறுபடியும் வேணா காட்டுறேன். நீ என்னத்தை புரிஞ்சுக்கிற? மரத்தோட பேசிக்கிட்டு இருக்கான் சீமான், மரத்தோடுங்கிறான். டேய் மரம் இல்லடா, மரம் இல்ல. மரத்துக்கிட்ட என் ஓட்டு இருக்குன்னு நம்பி பேசல, என் உயிர் அதுகிட்ட இருக்கு, அதனால அதுகிட்ட பேசுறேன். என் அன்பு கற்ற இந்த பிள்ளைகளே, நமக்கு கல்வி அறிவை போதிக்கிறதா இல்ல, வியாபார அறையா மாறிடுச்சு, வர்த்தக அறை, அறிவு கருவறை எல்லாமே. மரம் என்பதும் செடி என்பதும் கொடி என்பதும் உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்து நச்சு காற்றை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை. மரம் செடி கொடிகள் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை நச்சு காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜன் தான் உனக்கும் எனக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உயிர் காற்று, மூச்சு காற்று. அப்ப உயிர் எங்க இருக்கு? அவன்கிட்ட இருக்கு, அவன் வீசுறான், இந்த காற்றுல இருக்கு. இதை தெரியாது நீ எனக்கு ஓட்டு போட்டு என்னடா பண்றது? இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு போட்டா போடு, இல்லை எவனோ நடிக்கிறவனுக்கு போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போ. அதை ஏதோ எனக்கு தெரிஞ்சதான் அண்ணன் சொல்றேன். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பல கோடி பனைத்திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று உங்க அண்ணன் கொண்டு வருவது காரணம் தான். புவி வெப்பமாகுது என்கிறார்கள், பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். அது மாறவில்லை, நாம் மாற்றிவிட்டோம். அதை தடுக்க இருக்கிற ஒரே கருவி மரம் வளர்ப்பது தான். உனக்கு வெயில் அடிக்கிறது, குடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் குடை பிடிக்க வேண்டும். என்ன குடை பிடிப்பாய்? பச்சையாக ஒரு குடை. அது என்ன குடை? இந்த குடை தான். மரத்தை வளர்ப்பதை தவிர வழி இல்லை. அதைத்தான் உங்கள் மகன் மரத்திற்கு மாநாடு போட்டேன். ஒவ்வொன்றும் இதையெல்லாம் தெரியாது. நான் இல்லாது நீ இல்லாத மரம் வாழும். அந்த மரம் இல்லாம நம்ம வாழ முடியாது. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு போடு. வந்து பேசுறவங்க எல்லாத்தையும் கவனி, புரியுதா? கவனி. யாரு பேசுறது அக்கறையா, அன்பா, யாரு பேசுற கருத்து சரியா இருக்கு, எவங்கிட்ட நாடு இருந்தா நல்லா இருக்குன்னு பாரு. உன் அண்ணன் சொல்றேன், உன்னை வேலை இல்லைங்கிற சொல்லி இல்லாம ஒழிப்பேன். உன் வாழ்விடத்திலே உனக்கு அரசு பணியை தருவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை தொடங்கி உனக்கு வேலை தருவேன். இங்க திருச்சி கிழக்குல என்ன வரும்னு பார்ப்பேன். இங்க எதுவும் வரலையா, பக்கத்துல நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையை தொடங்கி இங்க இருந்து உனக்கு அங்க வேலை கொடுத்துருவேன். 2000-3000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கழுதை வளர்த்தல், பன்றி வளர்த்தல், எருமை மாடு வளர்த்தல் எல்லாம்